வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ்க்காக சில மருந்துகள் வந்திருக்கு. இந்த மருந்துகளால் உடல் பருமனும் குறையும். நல்லா சுகர் நிறைய பேருக்கு ரொம்ப நார்மல் ஆகிடுது. நிறைய டோஸ் இன்சுலின் போடுறவங்களுக்குலாம் அந்த இன்சுலினை நம்ம நிறுத்த முடியும். ஸோ இந்த மெடிசனோட பேர் செமாக்ளூடைன். இது முன்னாடி ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது அதோட விலை ஒரு பேனாவோட விலை 10,000 15,000 அப்படி இருந்தது. அதனால நிறைய பேருக்கு எங்களால் எழுத முடியல. இப்போ ஜெனரிக் வெர்ஷன், அதாவது இந்தியாவில் இருக்க கம்பெனிகளே இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதால விலை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த பேனாவோட இது நான் கம்பெனி நேமை சொல்ல விரும்பலை. இந்த பேனா ஒரு பேனாவோட விலை இப்போ 3,000 2,000 அந்த மாதிரிலாம் கிடைக்குது. இது என்ன அட்வான்டேஜ்னா, வாரம் ஒரு தடவை தான் நீங்கள் போடணும். ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள் உங்களுக்கு வசதியோ, எல்லாம் எங்கள் பேஷண்ட்ஸ்க்குலாம் சண்டே போட்டுக்கோங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ சண்டே போட்டால் போதும். ஸோ ஒரு மாதத்தில் ஜஸ்ட் 4 நாள் நீங்கள் குத்திக்கிட்டா போதும். இதோட ஆக்ஷன் என்னன்னா, appetite suppressant, அதாவது பசியை நல்லா குறைச்சிரும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப குண்டாக இருப்பாங்க, 2 மணி நேரத்துக்கு பசி எடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்கள சொல்லியும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும் உடம்புல. ஸோ ஃபுல் டே அவங்க பசிச்சுக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது சாரார் இந்த சுகர் மாத்திரை நிறைய போடுறவங்களுக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த சல்ஃபரைன் யூரியா நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி. ஸோ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, சுகர் குறையவே குறையாது. ஸோ இந்த மருந்து வாரம் ஒரு தடவை போட்டுக்கும் போது தொடையில தான் போடணும். ஏன்னா வயிறு பெருசாகிறவங்களுக்கு வயிற்றுல குத்திக்க முடியாது. தொடையில நாங்கள் சொல்லி கொடுப்போம். இந்த ஊசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மெலிசு, ரொம்ப ரொம்ப குட்டியான ஊசி. ஸோ இதை தொடையில குத்திக்கிட்டீங்கன்னா நல்லா பசி கம்மியாயிடும். ஸோ இந்த இந்த இன்ஜெக்ஷனால வெயிட் கம்மியானவங்களுக்கு நான் கேட்டிங்கன்னா காலையில் கொஞ்சோண்டு ஏதாவது சாப்பிடுவாங்க. ஒரு பாக்ரின்னு சொல்லுவாங்க, அரை சப்பாத்தி. ஃபுல் டே வெறும் பழங்கள், சலாடு, சூப்பு, இளநீர், மோர், இப்படியே தான் கொண்டு போவாங்க. நைட்டு லேசாக பசிக்கும், நைட்டு இவ்வளோண்டு சாதம் சாப்பிட்டுக்கலாம். இப்படியே போனீங்கன்னா ஒரு 90 கிலோ 100 கிலோ மேலே இருக்கவங்களாம் நல்லா ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக புரத சத்தை நிறையா எடுக்கணும். கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, கொழுப்பு கரையிற மாதிரி தசைகளும் ரொம்ப வீக் ஆகிடும். மசில் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வயசான ஒரு லுக்கு வந்துடும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் நாங்கள் போடும்போதே நாங்கள் சொல்லிடுவோம், உடற்பயிற்சி, உணவு முறை, புரத சத்து நிறைய எடுக்கணும். கண்டிப்பாக வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் இது ஒரு வரப்பிரசாதம். நன்றி.